இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தை எபிரேயர் 12வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை நாம் தரிசிக்க வேண்டும். அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை நாம் ஸ்தோத்திரம் காண வேண்டும். அவருடைய சமூகத்தில் செல்ல வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். எனவே பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க நாடுங்கள். அதே நேரத்தில் யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் நாடுங்கள். எல்லாரோடும் சமாதானமாகவும் இருக்க வேண்டும். பரிசுத்தத்தையும் இழந்து போகக்கூடாது. அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நாடும் போது நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும், கர்த்தரையும் தரிசிக்க முடியும். எனவே யாவரோடும் சமாதானமாய் இருந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தரை தரிசிப்போம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.